ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் யம்மி ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பீஸா எப்படி ஓவன் யூஸ் பண்ணாமல் கடாயிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, வார்ம் வாட்டர் தான் சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் மேலே நுரையெல்லாம் எலும்பி வரும். இப்போது பீஸா மாவு நம்ம தயார் பண்ணிடலாம். இதில் 2 கப் அளவுக்கு நான் மைதா சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்டோட தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பீஸா மாவு நல்லா பிசையும் போது ஹார்டாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பீஸா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு அப்படியே ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றிட்டு நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பீஸா மாவு நம்ம தயார் பண்ணிட்டோம். இது மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு காட்டன் கிளாத்தையோ இல்லை டவலையோ ஈரத்தில் நினச்சி இது மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு வார்மான பிளேஸில் நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். வார்மான பிளேஸ்னால் அடுப்புக்கு பக்கத்துலலாம் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே மாவு புளிச்சு வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ பாருங்கள், 1 ஹவர்லேயே மாவு டபுள் த சைஸில் நமக்கு கிடச்சிருக்கு. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி மாவு நல்லா ரைஸப் ஆகி வரும். இப்போ இதை ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பீஸா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே நான் ஒரு ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். ட்ரே இல்லாதவங்க பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பீஸா ஒட்டாமல் எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி சென்டரில் வச்சு கைகளாலேயே நல்லா விரித்து விட்டுக்கோங்க. ரொம்பவும் தின்னாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் கரெக்டான சைஸில் இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்களில் இந்த மாதிரி நம்ம விரல்களால் அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஓரமெல்லாம் நமக்கு நல்ல க்ரஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோம்னா நமக்கு பீஸா குக் ஆகும்போதும் மாவு நல்லா மேலே எலும்பி வரும். அது எலும்பி வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ இது மேலே பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் துருவி வச்சுருக்க மொசரலா சீஸை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரோசன் சீஸ் இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். மஷ்ரூம் அண்ட் கேப்சிகம் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அடுத்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சைட்லலாம் வச்சா நமக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ திரும்பவும் இது மேலே சீஸ் சேர்த்துக்க போகிறோம். கீழேயும் மேலேயும் நம்ம சீஸ் சேர்த்துருக்கிறதுனால பீஸா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, ஒரு மிக்சர் ஜாரில் 3-4 காய்ந்த மிளகாய் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். இப்போது இங்கே ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் உள்ள ஸ்டாண்டு வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா ட்ரேவை உள்ளே வச்சிடலாம். இது குக் ஆகிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பீஸா சூப்பராக தயாராகிடுச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க பர்ஃபெக்டான பீஸா ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.